கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரும் இந்த ஞாயிறு வழிபாட்டு ஆராதனைக்கு அன்போடு வாழ்க்கை வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களின் வழி தடைகளை தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து எங்களை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த ஓய்வு நாளிலே உடைய திருசமூகத்திலே நாங்கள் வந்து உம்முடைய இறைவார்த்தைகளை கேட்கவும் உடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, கொடுத்த எல்லா விதமான சரீர சுகபல ஜீவன்களுக்காக, நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த நாளிலும் உம்முடைய இறைவார்த்தைகளை கர்த்தாவே கேட்கக்கூடிய எங்களுடைய சிந்தனைகளையும் செவிகளையும் கர்த்தனை திறந்தள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய திருவார்த்தைகள் எங்களுடைய ஆவிக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமைய கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை முழுவதும் இந்த தெய்வீக பிரசனம் தொடர்ந்து வழிநடத்தணும். இந்த காணொலி காட்சியின் மூலமாக யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக பிரசனம் அவர்கள் இருக்கின்ற இடத்திலே கடந்து வருவதற்காக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கிருபையின் கரம் எல்லா மக்களோடும் தங்கியிருக்கிறோம். துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் நீரே எங்களுக்கு பிரசன கத்தராக வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இதை செபிக்கிறோம். நல்லது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் ஆராதனை நாம் பின்பற்றுவோம். தென்னிந்திய திருச்சபையின் ஆராதனை முறைகளிலே காலை மாலை ஆராதனை முறைகளிலே இரண்டாம் ஆராதனை முறை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை சொல்லுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை சொல்லிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு திருவியும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினார். இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவுள். கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவு பேரும் இருதில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் மொழியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உடல்களை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிப்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உடைய வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனே எங்கள் ரட்சகராக தற்படி உலகத்தில் அன்பு குன்றிலே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக வீட்டறிந்தவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். இதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை குறித்த திருவசனத்தை கேளுங்கள். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அழிவும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் நம்பத்தக்கவர். கடவுள் ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிவர்த்திக்க முடியாத பிரதான ஆசாரியர் நம்புகிறார்கள். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கின்ற இடங்களிலே நாம் முழங்கால் படித்து மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். இதனால் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பாவ அறிக்கை ஜெபத்தில் இரண்டாம் ஜெபம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கமை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் பாவ அறிக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்களை குற்றங்களை விட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் ஆண்டவர்
திருமலை பாடங்கள் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பகுதியாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 6 வரை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1. சீரிய ராஜாவின் படைத்தலைவராகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவரிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றார். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறைய பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உங்களிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீ அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது என்றார் என்பதே வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டின் பகுதி வாசித்து நிறைவாயிற்று. சுவிசேஷ வேதபாடம் வாசிக்க கேட்போம். சுவிசேஷ வேதபாடமாக பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 - 33 வரை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31. வேறொரு உவமை அவர்களுக்கு இயேசு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார் என்றார். வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ வேதபாடம் வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நாம் அனைவரும் கண்களை மூடி தலைகளை தாக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் உம்முடைய இறைவார்த்தைகளை கேட்க வந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவருடைய சிந்தனைகளையும் செவிகளையும் திறந்துள்ளோம். அடியேனின் வாய் வார்த்தைகளும் இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்கும்படியாக இருக்கிற அனைத்து மக்களுடைய இதயத்தில் தியானம் உங்களுடைய திருச்சமூகத்தில் என்றும் பிரியமாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மீண்டுமாக உங்களை அன்போடு கூட இந்த வழிபாட்டிற்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கடந்த 2 வாரங்கள் நாம் ஆண்டவருடைய சாக்கிரமங்களை குறித்து நாம் தியானித்து கடந்து வந்தோம். இந்த வாரம் இன்றைய நாள் 30/8/2020 இந்த நாளிலே நாம் சிந்திக்கவும் நாம் தியானிக்கவும் தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு
பல்சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களின் இருப்பு. Christians presence in the multi-faith society. பல்சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களின் இருப்பு என்கிற தலைப்பின் கீழாக தென்னிந்திய திருச்சபை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக, இந்த தலைப்பின் கீழாக தியானிக்கும்படியாக அமைகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்திய நாடு, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாடானது பன்முகத்தன்மைக்கு பெயர் பெற்ற ஒரு நாடாக காணப்படுகிறது. பல்தரப்பட்ட பல்சமய மக்கள் வாழக்கூடிய நாடு நம் நாடு. இந்த மாதம் 15ஆம் தேதி நம்மளுடைய தேசத்தினுடைய விடுதலை நாளாக நாம் அனுசரித்தோம். அந்த நாளிலே நாம் அனைவருமே கேட்கக்கூடிய ஒரு வாக்கியம், இந்தியாதான் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயகத்திலே பெரிய நாடு, லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் என்று சொல்லி இந்தியாவிலே மிக பெருமையாக பேசக்கூடிய நிலையிலே நம் தேசம் காணப்படுகிறது. ஜனநாயகத்திலே மிகவும் பெரிய நாடாக நம் நாடு இருக்கிறது. அதே சமயம் பல்வேறு சமயங்கள் சார்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய தேசம் நம் தேசம். இந்திய தேசம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய இடம் அல்ல. பல்வேறு சமயங்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது எந்தெந்த சமயங்கள் என்று சொல்ல நாம் ஒருவேளை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். இந்து சமயம் என்று சொல்லப்படக்கூடிய சமயம், நாம் பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயம், சீக்க சமயம், புத்த சமயம் என்று சொல்லி அநேக சமயங்கள் சார்ந்த மக்கள், பலதரப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய தேசம் நம் தேசம். ஒருவேளை மற்ற நாடுகளை எடுத்துக்கொள்வோமானால் அதற்கு குறிப்பிட்ட ஒரு சமயத்தை முக்கியத்துவப்படுத்தி அந்த நாடு மையப்படுத்தும். உதாரணமாக அரபு தேசங்களிலே பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய சமயங்கள் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையிலே மிகப்பெரிய சமயம் சார்ந்த நாடாக இருக்கக்கூடும். அதே சமயம் அமெரிக்க தேசத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் நம்மை போல கிறிஸ்தவ மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தேசமாக கிறிஸ்தவ தேசம் என்று சொல்லி அமெரிக்க தேசத்தை அழைப்பார்கள். ஆனால் நம்முடைய இந்திய தேசத்தை பார்க்கின்ற பொழுது குறிப்பிட்ட சமயத்தை மையப்படுத்தி நம் இந்திய தேசத்தை யாரும் முக்கியத்துவப்படுத்த முடியாது. பல்வேறு சமய மக்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நம் தேசம் பல்சமய தேசம் என்று சொல்லி அழைக்கின்றோம். அதிலே நாம் முக்கியமாக பார்க்கின்ற பொழுது இதிலே நம் கிறிஸ்தவ மக்களுடைய இருக்கின்ற விதம் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது எண்ணிக்கையின் அடிப்படையிலே குறைவுபட்ட மக்களாக நாம் காணப்படுகிறோம். அதனால்தான் நம் தேசத்திலே நம்மை ஒரு அடையாளப்படுத்தி நம்மளுடைய சமயத்தை அடையாளப்படுத்தி கொண்டு அந்த நம் சமயத்திற்கு ஒரு அடையாளத்தை வைக்கின்றார்கள். என்ன அடையாளம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது சிறுபான்மை இன மக்கள் என்று சொல்லி நம்மை எண்ணிக்கையிலே குறைவுபட்ட மக்களாக காணப்படுவதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் சிறுபான்மையின மக்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை நம் சமயம் மாத்திரமல்ல, கிறிஸ்தவ சமயம் மாத்திரமல்ல, இஸ்லாமிய சமயம், புத்த சமயம், சீக்க சமயம் என்று சொல்லி அநேக சமயங்கள் எண்ணிக்கையிலே குறைவுபட்ட மக்களினுடைய அடிப்படையிலே அதை நாம் சிறுபான்மை இன மக்கள் என்று சொல்லி சமயத்தை மையப்படுத்தி சிறுபான்மை இன மக்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். கடந்த ஆண்டிலே ஒருவேளை நாம் அறிந்திருக்கக்கூடும், நம்மளுடைய தொலைக்காட்சியிலும் சரி, நம்மளுடைய இணையதளத்திலும் மிகவும் பிரபலமான ஒரு காரியம் நடைபெற்றது. கடந்த 2019ஆம் ஆண்டு நம்முடைய திருமணத்தில் ஒரு வட்டகையான நீலகிரி வட்டகையிலே ஊட்டி பகுதியிலே சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்த லியோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகோதரரும் அவருடைய மனைவியும்
சுவிசேஷத்தை அறிவிக்கும் விதமாக அவர்களுக்கு அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அதை அவர்கள் ஒரு துண்டு பிரதிகளை ஆயத்தப்படுத்தி அங்கு வசிக்கக்கூடிய மக்கள், வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கு வந்த ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்த மக்கள் அவர்களை பிடித்து வலுக்கட்டாயமாக அவர்களுடைய நெற்றியிலே விபூதி என்று சொல்லப்படக்கூடிய அதை பூசி அவர்களை அவமதித்து அவர்களை திட்டி இன்னும் பல்வேறு விதமான காரியங்களை அவர்களை துக்கப்படுத்துகின்ற விதத்திலே செய்து அவர்களை அனுப்பினார். இந்த காரியம் கடந்த ஆண்டில் ஒரு மாதத்திலே நடந்தது. அது மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. ஒருவேளை நமக்கு அறியாமல் இருப்போமானால் நீங்கள் இன்னும் இணையதளத்திலே நீங்கள் சென்று பார்ப்பீர்களானால் நிச்சயமாக இப்பேற்பட்ட காரியங்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய காரியங்கள் இன்றைய காலகட்டங்களிலே, குறிப்பாக நம் தேசத்திலே சிறுபான்மையின மக்களை மையப்படுத்தி அவர்களை காயப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்தி அவர்களை அடியோடு அழிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு குறிப்பிட்ட மக்கள், பெரும்பான்மையின மக்கள் அவர்கள் அவ்வேறுவிதமான நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பேற்பட்ட சமுதாயத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேசத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட சமூகத்திலே, இப்பேற்பட்ட சமுதாயத்திலே நம்மளுடைய பங்களிப்பு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கலாம். வேதாகமத்தின் அடிப்படையிலே வேதாகமம் நமக்கு என்ன கூறுகிறது இதன் அடிப்படையிலே என்று சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது இதனுடைய முதலாவது குறிப்பாக நாம் பார்க்கிற பொழுது நாம் எண்ணிக்கையிலே சிறியவர்களாக காணப்படுகிறோம். மைனாரிட்டி நம்பர்ஸ் என்று சொல்லி பார்க்கலாம். எண்ணிக்கையின் அடிப்படையிலே அளவிலே நாம் சிறியவர்களாக காணப்படுகிறோம். வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதிகளிலே பார்க்கின்ற பொழுது மத்திய இருக்கிற நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனம் 32 பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமை மூலமாக குறிப்பிடுகிறார். கடுகு விதை குறித்து அந்த உவமையை குறிப்பிடுகிறார். ஒருவேளை கடுகு விதையை நாம் பார்க்கின்ற பொழுது அளவிலே அது மிகவும் சிறியதாக காணப்பட்டிருக்கிறது. எல்லா விதைகளை காட்டிலும் கடுகு விதை என்பது மிகவும் சிறிய ஒரு விதையாக காணப்பட்டிருக்கும். ஆனால் அந்த விதை மற்ற விதைகளில் இருந்தும் ஒரு மிகவும் சாதாரணமாக, ஒரு மிகவும் எளிமையான ஒரு விதையாக இருக்கின்றது. இதை எதை குறிக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் கடுகை இந்த இடத்துல உவமையாக இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், எண்ணிக்கையின் அடிப்படையிலும் சரி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தேசத்திலே நம்முடைய நிலையும் சரி, சிறுபான்மையின மக்கள் என்கிற அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒருவேளை நாம் சிறுபான்மையின மக்களாக இருந்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீங்களும் கடுகை போல சிறியவர்கள் தான். எண்ணிக்கையின் அடிப்படையிலே நீங்கள் சிறியவர்களாக இருந்தாலும், இது உணர்த்தும் முதல் செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, பார்வைக்கு எளிமையானவர்கள், நீங்கள் மிகவும் சிறியவர்கள், எளியவர்கள் என்று சொல்லி கடுகை குறித்து பார்க்கிறோம். அதே போலதான் கடுகை போல நம்முடைய வாழ்க்கையும் இந்த தேசத்திலே எளிமையான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அந்த கடுகு விதை விதைக்கப்பட்ட பிறகு, பூமியிலே விதைக்கப்பட்ட பிறகு பெரிய ஒரு மரமாக வளர்ந்து பறவைகள் வந்து அமரக்கூடிய ஒரு மரமாக வளர்ச்சி அடைகிறது. எதை குறிக்கின்றது இது என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், விதை சிறியதாக இருந்தாலும் அது விதைக்கப்பட்ட பிறகு அது வளர்ந்து ஒரு மரமாக வளர்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது சிறியவர்களாக இருந்தாலும், நாம் ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருக்குள் நாம் விதைக்கப்படுகின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை என்கிற விதை விதைக்கப்படுகின்ற பொழுது
நாம் விதைக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவருக்குள் அது மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு மரமாக அது இருக்கும். நாமும் மற்ற மக்களுக்கு பயன் தரக்கூடிய வழியிலே சிறுபான்மை எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக காணப்பட்டாலும் அது மற்றவர்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி இந்த இடத்திலே கடிகை குறித்து நாம் பார்க்கலாம். வாசிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியை பார்க்கின்ற பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே சிறிய நாட்டின் படைத்தலைவர் வீட்டில் அடிமை பெண்ணாக வேறு நாட்டிலிருந்து அடிமையாக அழைத்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறுமியை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை பெரும்பான்மையின மக்களுக்கு நாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக வெளிப்படையான உண்மை என்று சொன்னால் ஆம் என்று சொல்லிதான் நம்மளுடைய பதில் இருக்கும். காரணம் என்ன? அவர்கள் நம் நாட்டிலே மிகவும் பெருகி இருக்கிறார்கள். எதன் அடிப்படையிலே? எண்ணிக்கையின் அடிப்படையிலே பெருகி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சட்டம் இயற்றுகிறார்களோ, அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி கேட்டு நடக்கக்கூடிய கட்டாயத்திலே சிறுபான்மையின மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்ன சட்டம் இயற்றினாலும், அவர்களுக்கு ஆதரவான சட்டங்கள், நமக்கு எதிரான சட்ட திட்டங்கள், அதை அனைத்துமே நாம் ஏற்றுக்கொண்டுதான் வாழ வேண்டும். அப்பேற்பட்ட இக்கட்டான காலகட்டங்களிலே நமக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லாதபடிக்கு நாம் இன்றைக்கு சிறுபான்மையின மக்கள் ஒடுங்கிக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பகுதியிலே அதே தான் காணப்பட்டது. சீரியா தேசத்திலே படைத்தலைவரின் வீட்டில் அடிமையாக ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு அடிமையாக அழைத்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறுமியின் மூலமாக அந்த நாடே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம் தேசத்தின் எண்ணிக்கையிலே, தேசத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது சிறுபான்மையின மக்களாக காணப்பட்டாலும் நம் மூலமாக ஆண்டவர் நம் தேசத்தை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இதிலே பார்க்கின்ற பொழுது நாகமான் என்று சொல்லப்பட்ட ஒரு படை தலைவனை குறித்து பார்க்கின்றோம். அவன் மிகவும் பலசாலியாக, வலிமை மிகுந்த ஒரு படைத்தலைவனாக காணப்படுகின்றார். ஆனால் பார்க்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்று சொல்லப்படுகிற பொழுது அவனுடைய உடலிலே குஷ்டரோகம் என்று ஒரு நோய் தாக்கி அவன் குஷ்டரோகியாய் வாழ்ந்தான். அவனுடைய உடலிலே குஷ்டரோகம் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இதை கண்ட அந்த அருமையாய் அழைத்து கொண்டு வரப்பட்ட அந்த சிறுமியின் மூலமாக அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. எப்படி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது 3வது வசனத்திலே அந்த அடிமை பெண் என்ன சொல்கிறார்? அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி நிலத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானது ஒரு நற்செய்தி. ஒரு அடிமையாக அழைத்து கொண்டு வரப்பட்ட, சீரியா தேசத்துக்கு அடிமையால் அழைத்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறுமியின் மூலமாக ஒரு நற்செய்தி அந்த குடும்பத்திற்கு அறிவிக்கப்படுகிறது. அதன் மூலமாக அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. பின்பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த குஷ்டரோகத்தை நீக்க அவர் அந்த பெண்ணினுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் சீரியா தேசத்து ராஜாவிடத்தில் செல்கிறார். நான் இதே போல் என் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் என்னை சமாரியாவில் இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசிக்கு பார்க்க சொல்லுகிறார் என்று சொல்லி சீரியா நாட்டினுடைய ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவரும் அதற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காதபடிக்கு அவரை அனுப்புகின்றார். ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகின்றார். அனுப்பின பிறகு என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவருடைய அந்த அடிமை பெண்ணுடைய வார்த்தையின் பற்றிய நாகமான் தன் 9வது வசனத்தில் அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசப்படியிலே நின்றார் என்று சொல்லி பார்க்கலாம். சீரியா நாட்டிலிருந்து சமாரியாவுக்கு அவர் வருகின்றார். வந்து எலிசா என்கிற தீர்க்கதரிசியை
அவர் பார்க்கின்ற பொழுது எலிசா எல்லாவற்றையும் அறிவித்து 10வது வசனத்திலே அவர், அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த வார்த்தை அவர் அறிவிக்கின்ற பொழுது நாகமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஒருவேளை கொடுத்திருக்கப்படும். காரணம் என்ன? சீரியா நாட்டிலிருந்து சமாரியா தேசத்துக்கு அவர் பிரயாணம் பண்ணி கொண்டு வருகின்றார். இவ்வளவு பிரயாணம் பண்ணி வந்த ஒரு மனிதனிடத்திலே, நீ போய் யோர்தான் நதியிலே முங்கி எழு, 7 தரம் முங்கி எழுகிற பொழுது உன்னுடைய குஷ்டரோகம் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிற பொழுது, இதற்காக நான் எங்கள் நாட்டிலே நதி இல்லையா? எங்கள் நாட்டிலே நான் 7 தரம் எத்தனை முறை நான் குளித்திருப்பேன், அப்பொழுதெல்லாம் போகாத குஷ்டரோகம் இப்பொழுது இந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே சென்று விடுமா என்று சொல்லி ஒருவேளை அவருடைய மனதிற்குள் நினைத்திருக்கக்கூடும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டுமானால், நம்மளுடைய தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டுமானால், ஒரு அடிமை பெண் எப்படிக்கு நாகமானுக்கு தேவைப்பட்டாரோ அதே போல நம்மளுடைய தேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால், சிறுபான்மையின மக்களாக இருக்கக்கூடிய நாம் மூலமாக ஆண்டவர் நம் தேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அன்றைக்கு நாகமானுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார் ஒரு அடிமை பெண் மூலமாக. இன்றைக்கு சிறுபான்மையின மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய நம் மூலமாக ஆண்டவர் நம் தேசத்தை மாற்றுவார். எப்படி மாற்றுவார்? அவருக்கு நாகமானுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தியின் மூலமாக நாகமானுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த தேசமே ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பிற்பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். 11வது வசனத்தில், அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினாலே அந்த இடத்தை தடவி விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்தேன் என்று சொல்லி பார்க்கலாம். ஒருவேளை நாகமானுடைய நோக்கம் என்ன? அவர் என்னை தொழுகின்ற பொழுது தொட்டு என்னை சுகமாக்குவார் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தார். இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நாம் வாழ்கின்றோம். என்ன எண்ணம்? நான் ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி, ஒவ்வொரு ஜபத்திற்கும் ஒவ்வொரு வல்லமை உண்டு. ஒருவேளை நம் ஜபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் ஒன்று உண்டு. நாம் ஒரு காரியத்தை எண்ணிக்கொண்டு நாம் செல்கின்றோம், ஆனால் ஆண்டவருடைய எண்ணம் என்ன? இவன் 7 தரம் முங்கி எழ வேண்டும். ஏன் 7 தரம் முங்கி எழ வேண்டும்? ஆண்டவருக்கு முன்பாக இவன் தன்னை தாழ்த்த வேண்டும். முங்கி எழுவது என்பது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, எல்லாவற்றையும் மறைத்து விட்டு தன்னுடைய அழுக்கு, தன்னுடைய பாவம், உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் இந்த நதியிலே அவன் முங்கி எழுகின்ற பொழுது எல்லாம் கழுவப்படுகின்ற பொழுது அவனுடைய நோய்களும் நிச்சயமாக குணமாகும் என்கிற ஒரு அடிப்படையிலே எலிசா நாகமானுக்கு ஒரு கட்டளை கொடுக்கின்றார். ஆனால் இதை எல்லாவற்றையும் சொல்லி அவர் பின்வாங்கவில்லை. அவர் சொன்னதை செய்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். 14வது வசனத்தை, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முங்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று சொல்லி பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஒரு சிறு பெண்ணினுடைய நற்செய்தியின் மூலமாக நாகமான் என்ற ஒரு படைத்தலைவருக்கு ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட பலவீனத்தை மாற்றி புதிய ஒரு வாழ்க்கையை நாகமானுக்கு கொடுத்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலும் இருக்கின்றார், நம் தேசத்திலும் வசிக்கின்றார். நாமும் இப்பேற்பட்ட ஒரு நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது, மற்றவர்கள் அவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகின்ற பொழுது அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த அடிமை பெண் தன்னுடைய வேலையை மாத்திரமே செய்து கொண்டு இருந்திருப்பானால், இந்த படைத்தலைவன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, என்னை அடிமைப்படுத்திக் கொண்டு வந்த குடும்பம் இது, என்னை கொடுமைப்படுத்தின ஒரு வீடு இது என்று
என்று சொல்லி தன்னை ஒரு அடிமையாக, அவர்கள் மீது பொறாமை கொண்ட ஒரு பெண்ணாக இந்த அடிமை பெண் காணப்பட்டு இருப்பாரானால் நிச்சயமாக இந்த இடத்திலே அந்த தேசம், நாகம்மன் குடும்பம் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பெற்றிருக்க முடியாது. சுயநலமாய் எண்ணாதபடிக்கு என் மூலமாக என்னுடைய எஜமான் நான் அடிமையாக இருக்கக்கூடிய இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் அந்த அடிமை பெண்ணுக்கு காணப்பட்டிருந்தது. அதே நிலைதான் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலும் எத்தனை மக்கள் இன்றைக்கு குஷ்டரோகம் என்று சொல்லப்படுகின்ற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு அவருடைய சிந்தனைகள் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு பாவங்களால் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கின்றன. அது எல்லாவற்றையும் விடுதலை செய்ய நற்செய்தியாக இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் வைத்திருக்கின்றார். அந்த நற்செய்தியை நாம் அறிவிக்கின்ற பொழுது சிறுபான்மை எண்ணிக்கையிலே சிறுபான்மையின மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக பெரும்பான்மையின மக்களாக நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் வழி நடத்தி செல்வார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இரண்டாவது பகுதியாக ஆற்றலில் பெரியவர்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ஆற்றலில் நாம் பெரிய மக்களாக காணப்படுகின்றோம். சாதாரணமான ஒரு கருத்து விதைக்கப்படுகின்ற பொழுது ஆற்றல் பெற்று அது ஒரு மரமாக வளர்கிறது. அதே போலதான் ஆண்டவர் நமக்கும் கிரியை செய்கிற பொழுது, ஆண்டவருடைய ஆற்றல் நமக்கு இருக்கின்ற பொழுது நாம் ஆற்றலில் பெரிய மக்களாக காணப்படுகின்றோம். ஒரு நற்செய்தி ஒரு நம்மூலமாக ஒருவருக்கு அறிவிக்கப்படுகின்ற பொழுது அந்த ஆற்றல் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு கிரியை செய்கிற பொழுது அவர்கள் அந்த ஆற்றலின் மூலமாக நாம் பெரியவர்களாக காணப்படுகின்றோம். நாம் பெரியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஆண்டவர் போல பெரியவர்கள் அல்ல. ஆண்டவருடைய ஆற்றல் நமக்குள் கிரியை செய்கிற பொழுது அந்த ஆற்றல் பெரியதாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய ஆற்றல் பெரியதாக மக்களிடத்திலே கிரியை செய்ய வல்லதாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஆற்றலை நாம் மற்றவர்களுக்கு சொல்கின்ற பொழுது, நற்செய்தியை அளிக்கின்ற பொழுது அந்த ஆற்றல் பெரிதாக கிரியை செய்ய வல்லதாக இருக்கின்றது. அதன் மூலமாக அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். அந்த குடும்பம் மற்ற மக்களிடத்திலே அவர்கள் சொல்லுகிற பொழுது மற்ற மக்களும் விசுவாசிப்பார்கள். ஒரு பட்டணம் மாறும். அந்த பட்டணம் மாறுகிற பொழுது அந்த மாநிலம் மாறும். அந்த மாநிலம் மாறுகிற பொழுது தேசமே மாறும். ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே நாகம்மனுடைய குஷ்டரோகம் சீரிய நாட்டிலே ஒரு இல்லத்திலே மாத்திரம் காணப்பட்டது. அந்த நற்செய்தியானது சீரியா தேசமும் பரவி அந்த சிறு பெண்ணின் மூலமாக தேசம் ரட்சிக்கப்பட்டது. அந்த ஆற்றல் பெரிதாக காணப்பட்டது. அந்த சிறு பெண் கொடுத்த அந்த இடைவாற்றல் ஆற்றல் பெற்றதாக பெரிதாக இருந்தது. அதன் மூலமாக நாகமானிய குஷ்டரோகம் நீங்கினது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, அதே ஆண்டவர் நமக்கு கிரியை செய்ய வல்லவராக இருக்கின்றார். பல்தரப்பட்ட சமுதாயத்திலே எதிர்ப்புகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய சிறுபான்மை இன மக்களாகிய நாம் நம்மளுடைய கிரியின் மூலமாக, நம்மளுடைய செயல்களின் மூலமாக, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலமாக நாம் கிரியை செய்கிற பொழுது நம் மூலமாக அநேக மக்கள் ஆண்டவருடைய அன்பையும் ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்ள காண வல்லவராக இருக்கிறார்கள். இன்றைக்கு பள்ளி சமய சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ மக்கள் உண்மையான ரட்சிப்பு என்ன என்று சொல்லி அறியாமல் ரட்சிப்புக்கு ஏற்ற வழியை விட்டு விலகி இன்றைக்கு பாவமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலக சிற்றுமக்களிலே மயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்பட வேண்டுமானால் இன்றைக்கு அந்த அடிமை பெண்ணை போல நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற பொழுது நாம் நம்மளுமாக நம்மளுடைய சமுதாயம் பல்தரப்பட்ட சமுதாயம் இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு சமுதாயமாக, ஆண்டவரின் சமுதாயமாக
வாழ நிச்சயமாக மாற்றம் நிறைந்த ஒரு சமுதாயமாக இருக்கும். பலதரப்பட்ட மக்கள் முன்னிலையிலே உண்மையான ஆண்டவருடைய கிரியைகளை நாம் வெளிப்படுத்துவோம். நம் மூலமாக நம்மளுடைய பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். நம் பட்டணம் ஆசீர்வதிக்கின்ற பொழுது நம்மளுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த அடிமைப்படி போல நாம் நம்முடைய வாழ்க்கையை எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை வெளிப்படுத்துகின்ற மக்களாக காணப்பட வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்பினாலே பள்ளி சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களுடைய இருப்பு என்று சொல்லி கர்த்தாவே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் பல்வேறு தரப்பட்ட மக்கள், பல்வேறு சமயம் சார்ந்த மக்கள் வாழக்கூடிய சமுதாயமாக காணப்படுகிறது. அப்பேற்பட்ட தேசத்திலே நீங்கள் வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மக்களுக்கும் சத்தியம் எடுத்து சொல்லப்பட வேண்டும். உண்மையான ஆண்டவரை அவர்கள் பின்பற்றி வாழ வேண்டும் என்று கர்த்தாவே, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட சத்தியத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். ஆம் ஆண்டவரே, அந்த சத்தியத்தின்படி அன்றைக்கு அந்த அடிமை பெண் எப்படி அந்த நற்செய்தியை அறிவித்து நாகமானுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டதோ, அந்த குடும்பத்தின் மூலமாக தேசம் ரட்சிக்கப்பட்டதோ, அதே ரட்சிப்பை எங்கள் மூலமாக தர வல்லவராக இருக்கிறது. நாங்களும் அதே போல ஒரு வாழ்க்கையை வாழ நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் முழுவதுமாக உங்கள் தேசத்தை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் தொடர்ந்து கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மன்னிக்கவும். ஜெபிப்பதற்கு முன்பாக நாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். நாம் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமொழிகளிடத்தில் பிறந்து தருகிறார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அடைந்து மதித்து அடக்கமனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் எழுந்தொழில் எழுந்தலினால் கடவுளுக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வாழ்ந்து வாசிக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிரோடையும் நடுத்தோடு நியாயம் வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையில் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தல்களும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதித்து கொடுத்த அருமையான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே எங்களுக்கு நீர் கொடுத்த இறைவார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நீர் என்ன நோக்கத்திற்காக நீர் எங்களை படைத்திருக்கிறீர், என்ன நோக்கத்திற்காக நீர் எங்களை இந்த பூமியிலே வழிநடத்துகிறீர் என்கிற உணர்வை நீர் எங்களுக்கு கொடுத்து வழிநடத்துகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பல்சமய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகின்ற பொழுது சிறுபான்மை இன மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய உம்முடைய மக்கள் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட தெரிவித்தார். எங்கள் மூலமாக நீர் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் தரசுத்தமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் தந்து வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று அடிமை பெண்ணாய் இருந்த சீரிய நாட்டினுடைய அடிமை பெண்ணாய் இருந்த அந்த பெண்ணின் மூலமாக ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது போல எங்கள் மூலமாக அநேக மக்கள் ரட்சிப்படைய அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த நீங்கள் மாற்றிக்கிறோம். உம்முடைய சத்தியம் வல்லமை உள்ளதாக, உம்முடைய சத்தியம் ஜீவன் உள்ளதாக இருந்து அந்த மக்களுக்கு கிரியை செய்ய வேண்டும் சொல்லிக்கிறோம். அப்பேற்பட்ட உணர்வை நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்தும். எங்களுடைய தேசத்தை உங்களுடைய சமூகத்தை கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், தேசத்தை ஆளக்கூடிய மக்களை ஆசீர்வதியும், தேசத்தினுடைய அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுக்கு பயந்து அவருடைய வேலைகளை செய்ய பிடித்தாலும் பாவங்களுக்கு உமக்கு பிரிவில்லாத காரியங்களுக்கும் விலக்கி காத்தவர்களை நாம் சொல்லிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஞானம் அவர்களுக்குள் கிரியை செய்ய நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏழை மக்களை நேசிக்கவும், ஏழை மக்களுக்காக உழைக்கவும்,
ஏழை மக்களுக்கு உதவுகின்ற ஒரு மக்களாக அவர்களை மாற்றி அவர்களை மாற்றிவிட்டோம். பஞ்சத்தின் பிடியிலே வறுமையின் பிடியிலே சிக்கி தவிக்கக்கூடிய மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பது, உணவு கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தந்து வழிநடத்தலை மாற்றிவிட்டோம். அன்று எலியாவை காகத்தின் மூலமாக போஷித்த அதே இன்றைக்கு பஞ்சத்திலும் பட்டினியிலும் வறுமையிலும் வாழக்கூடிய மக்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் கொடுத்து நீரே உடைய கிருமினாலே போஷித்தவர்களை மாற்றிவிட்டோம். மழை வெள்ளத்தினாலும் இயற்கை சீற்றங்களினாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை கர்த்தர் கண்ணுக்கு பார்த்தது. இருக்க இடம் இல்லாமல் வீடுகளை இழந்து தவிக்கக்கூடிய மக்களுக்கு நீரே அவர்களுக்கு ஏற்ற உறைவிடத்தை நீ கொடுத்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டுடைய ஆசீர்வாதம் அந்த மக்களோடு காணப்பட்டோம். தேசத்திலே காணப்படுகிற எல்லா பொல்லாத காரியங்களிலும் பாவங்களிலும் உங்களுடைய கரம் கர்த்தாவை கூட இருந்து எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டுமா சொல்லிக்கிறோம். எங்கள் தேசம் உமக்கு பிரியமுள்ள தேசமாக, தேசம் பாவம் நிறைந்த தேசத்தை கர்த்தர் நீ பரிசுத்தப்படுத்தியுள்ளோம். எங்கள் தேசத்தை ஆளக்கூடிய மக்களுக்கு உண்மையோடும் மொத்தமத்தோடும் பணியாற்றக்கூடிய உள்ளத்தை கட்டணை கொடுக்கலும் வேண்டிய நல்ல ஞானத்தை தான். எங்களுடைய இந்திய நாட்டினுடைய தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மாநிலங்களுக்காக, ஒவ்வொரு மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுக்காக, ஒவ்வொரு மாநிலத்திலே பணியாற்றக்கூடிய அரசாங்க ஊழியர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும். ஆண்டவரே, எல்லா விதமான நன்மைகளையும் எங்கள் தேசத்திலே நீர் கொடுத்து எங்கள் தேசம் உம்மால் ஆசீர்வதிக்கப்படணும். உமக்கு பிரியமாய் பாவங்கள் இல்லாமல் பிடிக்க பரிசுத்தத்தின் தேசமாய் எங்களுடைய தேசம் மாற நாங்கள் சொல்லிக்கிறோம். அதே போல உம்முடைய திருப்பணியை செய்கிற அனைத்து மிஷனரிமார்களுக்காக, அனைத்து ஊழியர்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். அனைவருக்கும் ஆசீர்வதி. உம்முடைய சத்தியம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற பொழுது அது ஜீவனுள்ள வார்த்தைகளாக அவர்களுக்கு பிரிய செய்ய நீர் பிரிவு செய்யுமா. அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். தேவைகளோடு இருக்கக்கூடிய அனைத்து ஊழியத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட கிடைத்தாலும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதியும். உமக்கு பயந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் பணி செய்யக்கூடிய அனைத்து ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். நல்ல சுகபலத்தை கொடுத்து, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்தும்படி காட்சி. இன்னும் ஆண்டவரே, எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையை விசேஷமாக ஆசீர்வதியும். எங்கள் தென்னிந்திய திருச்சபையின் மூலமாக நடைபெறக்கூடிய அனைத்து ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தென்னிந்திய திருச்சபையை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய மாடரேட்டர், டெப்டி மாடரேட்டர், செக்ரட்டரி, ட்ரெஷரர் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அதே போல எங்கள் தென்னிந்திய திருச்சபை மூலமாக நடைபெறக்கூடிய அனைத்து ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அனைத்து ஊழியங்களும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென வல்லமையாக கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஒவ்வொரு திருமண்டலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தென்னிந்திய திருச்சபையினுடைய அனைத்து திருமண்டலங்களையும் உடைய கணக்கூடாது. எல்லா திருமண்டலங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய கரம் அனைத்து திருமண்டலங்களின் மேலும் தங்கியிருக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேராயர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பேராயர்கள் மீதும் உங்களுடைய கரம் இருந்து நல்ல சரீர சுக வேலையை தந்து ஒவ்வொரு பேராயர்கள் மூலமாக உங்களுடைய ஆசீர்வாதம் அனைத்து பேராயர்கள் மூலமாக அந்த திருமண்டலங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு பேராயருக்கும் வேண்டிய தரிசனங்களை தாரும். வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகள் கண்டிருந்தார். அவர்களுக்கு ஒவ்வொரு பேராயருக்கும் நல்ல சரீர சுக வேலையும் தாரும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் உம்முடைய ஆவியினாலும் அவர்களை நிரப்பி எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் சொல்லிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலத்துக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயர்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். அவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். அவர்களை நீங்கள் ஆசீர்வதியும். அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல சரீர சுக பலத்தையும் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக எங்கள் திருமண்டலம் ஆசீர்வதிக்கப்படவும், திருமண்டலத்தின் மூலமாக நடந்து வருகிற எல்லா ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல தரிசனங்களை கொடுத்து அதன் மூலமாக உங்களுடைய ஊழியங்கள் திருமண்டலத்திலே சிறப்பாக நடைபெற தெரிவித்தார். எங்கள் திருமண்டலத்திலே பணியாற்றக்கூடிய தீவிய மிஷனரி ஊழியர்களுக்காக சொல்லிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஊழியங்களை ஆசீர்வதியும். தேவைகளை சந்தையும். எல்லா பண தேவைகள், பொருளாதார தேவைகளும்
சந்திக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஒவ்வொரு போதக சேவைகளிலும் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு ஆயர்களுக்காக, நீக்கன்மார்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அவருடைய ஊழியங்கள் எல்லாம் நல்ல முறையில் நடைபெற கிருபைத்தாலும் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் நல்ல சுகபலத்தையும் கட்டியிருந்தான். எந்த குறைவுகளும் இல்லாமல் இப்பேற்பட்ட காலகட்டங்களிலே ஆண்டவரே அவர்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் நன்மைகளாலும் வழிநடத்தப்படும் நல்ல சுகபலஜீவனோடு உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு நீர் கிருபைத்தாலும் வேண்டிய எல்லா விதமான நன்மைகளாலும் நீ வழிநடத்தியவர்களையுமா நாம் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் பலவீனங்களோடு வியாதியோடு நோய்களோடு இருக்கக்கூடிய மக்களை கண்ணோக்கி பார்க்கிறதும் எல்லா பலவீனங்களும் வியாதிகளையும் நோய்களையும் நீர் எடுத்துக்கொண்டு நல்ல சரீர சுகபலஜீவனை தந்து வழிநடத்தும். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸினால் கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல சுகத்தை கண்டுபிடித்து வருகிறார்கள். இந்த தேசத்திலே காணப்படுகிற இப்பேற்பட்ட கொள்ளை நோயானது வெகு சீக்கிரத்திலே கர்த்தாவே முழுவதுமாக அழிக்கப்படும். இந்த தேசம் இப்பேற்பட்ட கொள்ளை நோயினாலே பாதிப்பு சீக்கிரம் மீண்டு எழவும் உம்முடைய நாமத்திலே நாங்கள் மீண்டுமாக திருச்சபையிலே ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நினைக்கிறார்கள். சீக்கிரமாய் நீங்கள் இப்பேற்பட்ட திறந்த வாசலை நீங்கள் கொடுக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறீர். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாக இந்த கொள்ளை நோயானது முழுவதும் அழிக்கப்பட்டு தேசத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேசம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ கட்டளை திருப்பி செய்ய வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களுடைய திரும்பியின் கணக்குகளாக நாங்கள் தாழ்த்தி கொடுக்கிறோம். எங்கள் திருச்சபையை ஆசீர்வதியும், எங்கள் திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதியும். திருச்சபையின் குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் உம்மால் வழிநடத்தப்பட அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைகள் போத சேவகத்தினுடைய தலைவர் நாயர் அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய ஊழியங்கள், அவருடைய தேவைகள், அவருடைய குடும்பம் எல்லாவற்றையும் கட்டி நீர் ஆசீர்வதித்து அவருடைய ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். ஆகவே திருச்சபையினுடைய விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உம்மால் வழிநடத்தப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தியும், எல்லா குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அனைத்து குடும்பத்தின் மேலும் காணப்பட்டு உங்களுடைய நாம மகிமைக்க சாட்சியாக வாழ கொடுத்தார். இந்த கொள்ளை நோயினாலே யாரும் பாதிக்கப்பட்டு விடாது ஆண்டவரே. உங்களுடைய பாதுகாப்பும் கரம் அனைத்து குடும்பத்தின் மக்களோடும் அனைத்து பிள்ளைகளோடும் காணப்பட நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த ஜபத்தை முழுவதும் திருசமூகத்தில் தாக்கி கொடுக்கிறோம். என் ஆசீர்வதித்து பொருட்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கனல் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் நல்லது நாமே ஆமென். நாத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களையும் ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துகிறது நாம் அனைவரோடும் கூட, குறிப்பாக இந்த காணொலி காட்சி மூலமாக பங்கு பெற்ற ஆராதனையில் பங்கு பெற்ற அனைத்து மக்களோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தரோடு இருப்பதாக. சமாதானத்தோடு நாம் இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே